ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. அதாவது கடன் கிடைக்கிறது, திடீரென்று பண வரவு இருக்கிறது, இதெல்லாமே இருந்தாலும் கூட மன நிம்மதி இல்லைன்னா என்ன வாழ்க்கை? புத்தி தெளிவாக இல்லைன்னா என்ன வாழ்க்கை? எல்லாத்தையும் நம்மளே மாற்றி மாற்றி டிசிஷன் எடுத்து நம்மளை காலி பண்ணிடுவோம். அதனால தூக்கமின்மை இது அத்தானைக்குமே விடிவாக இருக்கு. அதனால சரீரம், மனம், புத்தி டிசிஷன் எப்படி எடுக்கிறோம் அப்படிங்கிறத முதல்ல பார்க்கணும். இரண்டாவது உறவினர்கள். பிறந்த இடம், பிறந்து வீட்டில் இருக்கக்கூடிய உறவினர்களோட சரியான உறவுகள் அமைய முடியல, இல்லைன்னா விட்டு போயிடுச்சு, இல்லைன்னா நான் தனியா போயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலை. இனம் கண்டு கொள்ளுதல், எதிரிகளுக்கு எதிராக செய்து, அதாவது நம்முடைய முயற்சியை ஊக்குவித்து அவர்களிடம் வெற்றியை காணுவது. சமாதானம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் கையில் எடுங்கள். சண்டை போட வேண்டாம். சமாதானம், அதாவது நம்ம சமாதானம் அப்படின்னு காலை பிடிக்கிறது இல்லை. சமாதானம்னா என்னால் சண்டை போட முடியும், ஆனால் தேவையில்லாத உனக்கு எனக்கு நஷ்டங்கள் ஏற்படும். ஆணி வச்சு உட்கார்ந்த மாதிரி அதெல்லாம் மாறும். ப்ளசண்டா, ரிலாக்ஸ்டா, கொஞ்சம் மனசுக்குள்ள ஒரு ரிலாக்ஸ்டு வரும். அதாவது அப்பா அப்படின்னு நம்ம அந்த ரிலாக்ஸ்டு நான் ரிலாக்ஸ்டா இருக்கேன்னு கூட சொன்னா கூட பயந்துரும், அது போயிடுமோன்ட்டு அப்படியே ஓட்டுவோம். ஆனாலும் குரு 48 நாட்களுக்கு பிறகு மீண்டும் இங்கு 8ஆம் இடத்துக்கு வந்தாலும் வக்கர நிலை தொடர்கிறது. அது நமக்கு நன்மைதான். பெரிய ஒரு பிசினஸ் மேக்னெட் ஆகும். அதாவது உலகம் முழுவதும் சுற்றக்கூடிய நல்ல ஒரு கீர்த்தி கொண்ட ஒரு குழந்தையாக பிறக்கும் அப்படிங்கிறத சந்தேகமே கிடையாது. காதல் விவகாரங்கள்ல இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். ஓம் நமோ பிரம்மாதிப்யோ பிரம்ம வித்யா சம்பிரதாய கர்த்ருப்யோ வம்சருஷப்யோ மஹத்யோ நமோ குருப்யः. सर्वोपप्लवरहित प्रज्ञान घन प्रत्यगर्थो ब्रह्माहमस्मि सोहमस्मि ब्रह्माहमस्मि. ओम सर्वेभ्यो देवताभ्यो नमो नमः. हरि ओम. எல்லாம் வல்ல அம்பிகையினுடைய பேரருளாலும் சுவாமி யோகஸ்ரீ அமிர்த மிருத்யுஞ்சயேஸ்வரருடைய திருவருளாலும் நம் அனைவருக்கும் அனைத்து விதமான சௌபாகியங்களும் லட்சுமி கட்டாட்சங்களும் பரிபூர்ண சதாயுஷ்ய பர்யந்தம் உத்தமமான ஆரோக்கியத்துடன் கூடிய நல் வாழ்க்கையும் அமையப்பெற்று நாம் அனைவரும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்கின்ற பிரார்த்தனைகளுடனும் பரிபூர்ண ஆசீர்வாதங்களுடனும் இன்றைய உரையை துவங்குகின்றேன். இன்றைக்கு நாம் விருச்சிக ராசியிலும் விருச்சிக லக்னத்திலும் பிறந்த அன்பர்களுக்குண்டான குருவினுடைய அதிச்சார பலன்களை பார்க்க இருக்கின்றோம். குரு இந்த வருஷம் 18 அக்டோபர் 2025 தன்னுடைய மிதுன ராசி, அதாவது உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தில் இருந்து அவர் 9ஆம் இடத்திற்கு பெயர்கிறார். அதாவது தன்னுடைய உச்சஸ்தானமாகிய கடகத்திற்கு பெயர்கிறார். அங்கு அவர் 48 நாட்கள் டிசம்பர் 5ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறார். அதாவது 18 அக்டோபர் 2025 கடகத்துக்கு சென்று 24 நாட்கள் நேர்கதியாக போயிட்டு பிறகு 24 நாட்கள் வக்கரகதியாக வருவது, மொத்தம் 48 நாட்கள். அது திரும்ப வர்றது மிதுனத்துக்கு 5 டிசம்பர் 2025. அதன் பிறகும் கூட 8ஆம் இடத்துல வக்கரமாக 96 நாட்கள் அதற்கப்புறம் அவர் தொடர்கிறார். இது விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ஒரு பெரிய பாக்கியம்னு சொல்லுவேன் நான். இந்த அதிச்சாரம் அப்படிங்கிறது ஆபத் பாந்தவன் போல குரு ஏனென்றால் சனி 5ஆம் இடத்துல குருவனுடைய ஸ்தானத்துல உட்கார்ந்து இருக்கிறார். பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல சனி உட்கார்ந்தார்னாவே பல பிரச்சனைகள் வரும். அதுலயும் சனி இப்போ வக்கரம் பெற்று கிட்டத்தட்ட நவம்பர் 28ஆம் தேதி வரைக்கும் அவரும் வக்கரத்திலேயே இருக்கிறார். அதுவும் குருவனுடைய நட்சத்திரம். ராகுவும் குருவனுடைய நட்சத்திரத்துல 4ஆம் இடத்துல இருக்கிறார். ஆக விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இப்போ என்ன அப்படின்னு கேட்டா, ஒழுங்கா தூங்கவும் முடியல, பிசினஸ்ல பயங்கர காம்படிஷன்ஸும் இருக்கு, மனசு அமைதியா இருக்க முடியல, எந்த ஒரு டிசிஷனையும் நம்ம ஒரு தெளிவாக ஒரு பொறுமையாக எடுக்க முடியாத ஒரு நிலை. ஏனென்றால் 2க்குண்டானவனும் போய் மறைஞ்சிட்டார். 5க்குண்டானவன் மறைந்தாலே குழந்தைகள் விஷயத்திலையும் பிரச்சனை,
பிரெக்னன்சியா இருந்தாலும் அதுலேயும் நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் வரும். இப்படியாப்பட்ட இந்த நேரத்துல ஒரு 48 நாட்களுக்கு வைரம் பதித்தார் போன்று குருவாக்கப்பட்டவர் விருச்சிக ராசிக்கு உங்களுடைய 9ஆம் இடத்துக்கு கடகத்துக்கு போகிறார் அப்படிங்கிறது எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வாகவும் மருந்தாகவும் பிறகு மேலும் எதிர்காலத்திற்கு ஒரு பெரிய அஸ்திவாரமாகவும் ஏணியாகவும் அமைந்திருக்கிறார் அப்படின்னாக்கா மிகையே கிடையாது. அதனால இந்த 48 நாட்களுக்கு சனி 5ஆம் இடத்துல குருவனுடைய நட்சத்திரத்திலேயே வக்கரம் பெற்று இருக்க, ராகு வக்கர கிரகமே அவரும் குருவனுடைய நட்சத்திரத்திலே உங்களுடைய 4ஆம் இடத்துல கும்பத்துல இருக்க, சுக்கிரன் 11ஆம் இடத்துல வக்கரம் பெற்றிருக்கிறார். 12க்கு உண்டானவன் 11ஆம் இடத்துல வக்கரம் பெற்று ஆனால் நீச்சபங்கம் அடைந்திருக்கிறார் புதனோட பரிவர்த்தனை. இப்ப இந்த சூழ்நிலையில இந்த 48 நாட்களை நாம் எப்படி பயன்படுத்துவது, எப்படி பயன்படுத்தினால் நம்முடைய இப்பொழுது இருக்கக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து மீண்டு நம்மளை வெளியில் எடுத்து எதிர்காலத்தை கட்டமைப்பது அப்படிங்கிறதான் பார்க்க இருக்கின்றோம். இப்ப பலனுக்குள்ள போயிடுவோம். பலன் ஒரு 5 தலைப்பில் நாம் எப்பொழுதுமே பார்ப்பது போன்று பார்ப்போம். முதல் தலைப்பு என்ன? நான், என்னுடைய மனம், என்னுடைய உடல், என்னுடைய புத்தி. ஏனென்றால் உடல் ஆரோக்கியமா இருக்கணும். சுவரை வைத்துதான் சித்திரம் இல்லையா? உடல் ஆரோக்கியம், அந்த உடல் ஆரோக்கியம் பிறகு மன ஆரோக்கியம் இரண்டுமே கேள்விக்குறியாக இருந்தது இந்த காலகட்டங்கள். ஏன்னா குரு மறைந்த உடனே குரு உங்களுக்கு 5க்கு உண்டானவன் மறையக்கூடாது. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அவரே தான் 2க்கு உண்டானவர். அவர் அந்த மறைந்த, அதாவது 8ஆம் இடத்துல மறைந்தாலும் சில நன்மைகள் உண்டு. அதாவது கடன் கிடைக்கிறது, திடீரென்று பண வரவு இருக்கிறது, இதெல்லாமே இருந்தாலும் கூட மன நிம்மதி இல்லைன்னா என்ன வாழ்க்கை? புத்தி தெளிவாக இல்லைன்னா என்ன வாழ்க்கை? எல்லாத்தையும் நம்மளே மாற்றி மாற்றி டிசிஷன் எடுத்து நம்மளை காலி பண்ணிடுவோம். அதனால தூக்கமின்மை இது அத்தானைக்குமே விடிவாக இருக்கு. அதனால சரீரம், மனம், புத்தி டிசிஷன் எப்படி எடுக்கிறோம் அப்படிங்கிறத முதல்ல பார்க்கணும். இரண்டாவது உறவினர்கள். பிறந்த இடம், பிறந்து வீட்டில் இருக்கக்கூடிய உறவினர்களோட சரியான உறவுகள் அமைய முடியல, இல்லைன்னா விட்டு போயிடுச்சு, இல்லைன்னா நான் தனியாக போயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலை. குழந்தைகளோடு ஒரு ப்ராப்பரான ஒரு ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ண முடியல. ஏனென்றால் குழந்தைகள் நம்மை புரிந்து கொள்ளவில்லை, ஆனால் அவர்களுடைய இயக்கம் எங்களை புரிஞ்சுக்கிடலைன்னு அவர்களுடைய இயக்கம். ஏதோ ஒரு டிஸ்டன்ஸ் ஆயிடுச்சு. அதனால உறவுகள், தாய் தந்தையர் எப்படி, இதெல்லாம் உறவுகளை பற்றி, உறவுகளுடன் நான், என்னுடன் உறவுகள். மூன்றாவது வேலை, சொந்த தொழில், உள்ளூர் வெளியூர் வெளிமாநிலங்கள், எப்படி வேலை போயிடுமா, வேலை இருக்கிறதா, ஏற்கனவே இக்கட்டான சூழ்நிலை இருக்கிறது, இந்த விஷயங்களை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வருமானம், அசெட்ஸ், சொத்துக்கள் சேர்ப்போமா, ஏதாவது வாங்குவோமா, தங்க நகைகளா, அந்த மாதிரியா, இல்லை லேண்டு ப்ராப்பர்ட்டி, இதில் ஏதாவது ஒரு வரப்பிரசாதம் இருக்கிறதா அப்படின்னு பார்த்துட்டு கடைசியில் படிக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு பார்க்க இருக்கின்றோம். முதல்ல நான் எப்படி இருப்பேன் அப்படின்னாக்கா, இப்பொழுது இருக்கக்கூடிய, அதாவது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு என்னென்ன நட்சத்திரம் சொல்லிவிடுறேன். விசாகா, கேட்டை, அனுஷம், இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் ஒரு மாதிரியான இறுக்கங்கள், மனதிலும் ஈவன் சரீரத்திலும் இருக்கக்கூடிய இறுக்கங்கள்லாம் தளர்ந்து, நோயெல்லாம் நீங்கி, மனசு புத்தியை எல்லாம் தெளிவாகி நல்ல ஒரு உறவுகளை கட்டமைப்பதற்கு உண்டான முயற்சியில் அத்தனைகளுமே வெற்றி அடைவார்கள். சரீரம் ஆரோக்கியம் அடைந்து, மன அமைதி அடைந்து, புத்தி தெளிவானாலே நம்ம கான்ஃபிடென்ட் ஆகும். நம்முடைய இமேஜ் நம்மிடம் முதல்ல கான்ஃபிடென்ட் ஆகும். அதற்கப்புறம் சொசைட்டிக்கு நான் என்னை ப்ரொஜெக்ட் பண்ணுறது ரொம்ப கரெக்டாக ப்ரொஜெக்ட் பண்ணி சொசைட்டியும் என்னை நல்லபடியாக ஏற்றுக்கும். சந்தோஷம் மிகும். கடன் பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு காணுவோம். இருக்கக்கூடிய உறவுகளில் உள்ள சிக்கல்கள், பிறகு பிஸ்னஸில் உள்ள சிக்கல்கள் அத்தனைக்குமே இந்த குரு பயிற்சி உங்களுடைய புத்தியை ட்ரிகர் பண்ணி உங்களை சரியான முடிவுகளை ஏற்க வைக்கும். நீங்கள் ஒரு தலைவன் என்பதை ப்ரூவ் பண்ண வைப்பீர்கள். மற்றவர்கள் உங்களை ஒரு சந்தேக கண்ணோட பார்த்தவர்களும் கூட மீண்டும், அதாவது சக்சஸ்ஃபுல் விருச்சிக ராசி அன்பர்கள் சக்சஸுக்கு குறைச்சி கிடையாது. ஆனால் உள்ளுக்குள்ள அந்த வெளியில தான் சக்சஸ், உள்ளுக்குள்ள வேதனைகள், இயக்கங்கள், இழப்புகள் இதெல்லாம் நம்மளை போட்டு அப்படியே அரித்து கொண்டு இருந்தன. அவைகள் அத்தனையிலிருந்தும் விடுதலை. அதனால் இப்போ இந்த 48 நாட்களுக்குள்ள நீங்கள் உங்களுடைய நெகட்டிவ் எல்லாத்தையும் வெளியே எடுத்துடணும். பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்க. ஏன்னா 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்தில் 2க்கு உண்டானவன் உட்கார்றது, 5க்கு உண்டானவன், அதாவது ஒரு கோணாதிபதி, 5ஆம் இடம் ஒரு திருக்கோணம் இல்லையா,
9ஆம் இடம் என்பது பெருங்கோணம், அதுல இருக்கிறதுங்கிறது பெரிய சமாச்சாரம். சனியினுடைய இந்த புத்தியை மழுங்கடிக்க செய்யக்கூடிய அல்லது புத்தியை வந்து ஸ்லோ செய்யக்கூடிய சனியை வந்து பார்த்து சரி பண்ணுகிறார். அதனால உங்களுக்கு 11ஆம் இடமும் சரியாகும். அதே போல 3ஆம் இடத்தையும் பார்த்து உங்களுடைய முயற்சிகளை ஊக்குவிப்பார், வாய்ப்புகளை பெருக்க வைப்பார் என்பதில் சந்தேகமே கிடையாது. அதனால இந்த 48 நாட்களுக்குள்ள மேஜிக் நடக்கிறது விருச்சிக ராசி அன்பர்களுக்கு என்பது என்னுடைய முடிவு. அதுதான் வந்து உண்மை நடக்க போவதும் கூட. சரி, அடுத்தது உறவுகள். உறவுகள்ல வந்து குழந்தைகளோட இருக்கக்கூடிய, அதுவும் பெண் குழந்தைகளோட இருக்கக்கூடிய உறவுகள் செம்மையாகும். ஆண் குழந்தைகளோட நிறைய கேப் இருந்ததும் கூட குறைய ஆரம்பித்து விடும். அம்மாவுக்கு வந்து கொஞ்சம் ஆரோக்கியக்கேடு இருந்தது. அந்த ஆரோக்கியக்கேடு வந்து இப்போ கொஞ்சம் சீராகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஆரோக்கியக்கேடுல வந்து ஏனென்றால் ராகு 4ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கும் பொழுது உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானமும் வந்து சரியில்லாம இருந்தது. அது வந்து இப்பொழுது செம்மையாகி அம்மாவுடைய உடல் ஆரோக்கியம் கூடும். தந்தையினுடைய உடல் ஆரோக்கியமும் இப்போ ஒரு 15 நாட்களுக்கு 18ல இருந்து ஒரு 15 நாட்களுக்கு வச்சு விடுங்க. 3ஆம் தேதி வரைக்கும் சுக்கிரன் அங்க போயிடுவார். அதுக்கப்புறம் அதுவும் சரியா போயிடும். உறவுகள்ல வந்து அம்மாவனுடைய ஆரோக்கியம் கூடும், அப்பாவனுடைய ஆரோக்கியமும் நல்லபடியாக மேலோங்கும். தாத்தா பாட்டிகளுடைய சில பேருக்கு வந்து தாத்தா பாட்டி ரொம்ப உடல் நலம் சரியில்லாம இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். ஆனா அவர்களுக்கு உங்க மேல நிறைய அன்பு வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. அதனால உங்களுடைய எதிர்காலம் கட்டமைக்கப்பட போகிறது. பொருளாதார ரீதியாக உங்களுக்கு உதவிகள் கிடைப்பதற்கும் இது வழிவகுக்கும். சொந்த பந்தங்கள் எல்லாமே வந்து விலகி இருந்த நம்ம சொந்த பந்தங்கள் வந்து கொஞ்சம் மனதளவில் அவர்களோட க்ளோஸ் ஆகக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்கிறது. ஆக சொந்த பந்தங்களில் வந்து இது எல்லாத்துலேயுமே பாசிட்டிவாக கொண்டு வருகிறது. ஒரு சொந்தம் இருக்கிறது. அது என்ன அப்படின்னாக்கா எதிரிகள். இந்த எதிரிகள் அப்படிங்கிறதுல இந்த செவ்வாய் வந்து 6க்குண்டானவன் 12ஆம் இடத்துல இருக்கிறார். ஆனா அவர் வந்து இந்த உங்களுடைய ராசிக்கு வந்துடுவார். அதனால இந்த குரு வந்து எதிரிகளுடைய இனம் கண்டு கொள்ளுதல், எதிரிகளுக்கு எதிராக வந்து செய்து, அதாவது நம்முடைய முயற்சியை ஊக்குவித்து அவர்களிடம் வெற்றியை காணுவது. சமாதானம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் கையில் எடுங்கள். சண்டை போட வேண்டாம். சமாதானம், அதாவது வந்து நம்ம வந்து சமாதானம் அப்படின்னு காலை பிடிக்கிறது இல்லை. சமாதானம்னா என்னால் வந்து சண்டை போட முடியும், ஆனால் தேவையில்லாத உனக்கும் எனக்கும் வந்து நஷ்டங்கள் ஏற்படும். அதனால பரஸ்பரம் நம்ம வந்து பேசி முடிவெடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பியுங்கள். எந்த எதிரியாக இருந்தாலும், ஏனென்றால் ஆல்ரெடி வந்து குரு நகர்ந்த உடனே எதிரிகளுக்கு வந்து கலக்கம் ஏற்பட்டிருக்கும். அதனால சமாதானமாக பேச்சுவார்த்தை, சமாதானம் கூட இல்லை, பேச்சுவார்த்தை, பரஸ்பரம் பேச்சுவார்த்தை மூலமாக சரி பண்ணி விடலாம். அப்புறம் உங்களுடைய உடைமைகள்லாம் சிலதெல்லாம் வந்து கடனால அது வந்து நம்ம இழந்துருவோமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும். அந்த உடைமைகளையும் கூட நீங்க மீட்டெடுக்கலாம். அது சொத்துக்களை பத்தி சொல்லும்போது நான் சொல்லிவிட்டேன். ஆக உறவுகளில் நீங்கள் உங்களை நிலைநிறுத்தி, உறவுகள் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களை மதித்து உங்களிடம் உதவிக்கு வரக்கூடிய அளவுக்கு இந்த குரு பண்ணிடுவார். அவ்வளவு சிறப்பா பண்ண முடியுமான்னு கேட்டால் அதனாலதான் நான் மேஜிக்னு சொன்னேன். குரு 9ஆம் இடத்துக்கு வருவது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பெரிய மேஜிக். வருமானத்துல வந்து நேரடியாக வந்து பணம் அப்படிங்கிறதும் கூட நான் சொல்லலை. ஏன்னா பணம் அப்படிங்கிறது நமக்கு வந்து கையில கிடைக்கிற பணம் காலி ஆயிடும். இது வந்து உறவாகவும் தொழிலாகவும் வேலை வாய்ப்பாகவும் பிறகு பிளேஸ்மெண்ட், நல்ல பிளேஸ்மெண்ட்டை கொடுக்கக்கூடிய இந்த அமைப்பு அது வந்து பணத்தை கொண்டு வரும். நீங்கள் உங்களை எங்கு பிளேஸ்மெண்ட் பண்ணுகிறீர்கள், எங்கு உங்களை அதாவது அமைத்து கொள்ளுகிறீர்கள் என்பதை பொறுத்து தான் வருமானம் வரும். அதனால இந்த குரு நல்ல பிளேஸ்மெண்ட்டை கொடுப்பார் அப்படிங்கிறது தவறே கிடையாது, அப்படிங்கிறது டவுட்டு கிடையாது. அப்படிங்கும்போது பிளேஸ்மெண்ட் கண்டிப்பாக உண்டு, பண வரவும் உண்டு. சரியா? அடுத்தது ஜாப்னா ரெண்டுமே, தொழில் மற்றும் ஜாப். முதல்ல நான் ஜாப் எடுத்துக்கிறேன். ஜாப்ல நிறைய ஸ்திரத்தன்மை இல்லாமல் இருந்தது. ஆட்டம் கண்டு கொண்டு இருந்தவர்களுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக அதே வேலையில தொடருங்கள். வேலையை விட வேண்டாம். உங்களுக்கு நல்ல பேரும் வந்துவிடும். அதே போன்று உங்களுக்கு ப்ராஜெக்டும் கிடைச்சிடும். கொஞ்சம் தன்னம்பிக்கையுடன் இருங்கள். இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் வந்து வழிபட வேண்டிய தெய்வம் அன்னை காளி அல்லது ஹனுமன் சாலிசா சொல்ல உங்களுக்கு கண்டிப்பாக வேலையில் இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளும் தீர்ந்துடும். வேலை இருந்தாதானே, சில பேருக்கு ப்ராஜெக்ட் இல்லைங்கிறதே பெரிய பிரச்சனை, ப்ராஜெக்ட் கிடைத்து விடும். பிரைவேட் செக்டர்ல வந்து நான் கம்பெனி மாறணும் அப்படிங்கிறவர்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம்னு சொல்லிட்டேன். ஆனால் வேலை இழந்தவர்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, சிவன் கோயிலுக்கு போங்க,
ஹ்ரீம் ஓம் நம சிவாய ஹ்ரீம், இதை ஜபம் பண்ணிக்கிட்டே இருங்க, ஜபம் பண்ணிக்கிட்டே இருங்க. சிவனை தரிசனம் செய்துவிட்டு தட்சிணாமூர்த்தியின் முன்பு வந்து அமர்ந்து நான் சொன்ன இந்த மந்திரத்தை ஜபம் செய்யுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைச்சிடும். பிறகு அரசாங்கத்தில் இருப்பவர்கள் முதல்ல ஒரு 15 நாட்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும். ஏன்னா வந்து மறைவு ஸ்தானத்தில் சூரியன் வந்து நீச்சம் அடைகிறார், 10க்கு உண்டானவன். அதனால் கொஞ்சம் கன்ஃபியூஷன்ஸ் எல்லாம் இருக்கும். அரசாங்கத்தில் வேலை செய்பவர்கள், பிறகு அரசாங்க நிமித்தமாக வந்து கான்ட்ராக்ட் எடுத்து அதுலேயும் வந்து ஒர்க் பண்ணுபவர்கள் கொஞ்சம் கன்ஃபியூஷன்ஸாக இருக்கும், குழப்பம் இருக்கும். ஏன்னா கேத்துவனுடைய ஒரு அமைப்பும் இருக்குது, சுக்கிரனும் நீச்சமாக இருக்கிறார். அப்படிங்கும்போது கொஞ்சம் கலக்கமாக இருக்குது. 8க்கு உண்டானவன் 12ஆம் இடத்துல இருந்து அவர் வந்து நீச்சம், அதாவது விபரீத ராஜயோகத்தில் இருந்தாலும் கூட உங்களுக்கு குழப்பம் தொடரும். அதனால் அரசாங்க விஷயத்தில் அதே போன்ற அரசியல் விஷயத்திலையும் பெரிய முடிவுகள் 18ஆம் தேதியிலிருந்து 3ஆம் தேதி வரைக்கும் எடுக்க வேண்டாம். 18 அக்டோபர்லேருந்து 3 நவம்பர் வரைக்கும் எடுக்க வேண்டாம். ஆனால் அதற்கப்புறம் நீங்கள் எதிர்பாராத விதமாக ஒரு அதிர்ஷ்டமாக உங்களுக்கு உங்களுடைய வாய்ப்புகள் பெருகும், உங்களுடைய பேரும் பெருகும், உங்களுடைய என்ன சொல்கிறது எதிர்காலமே செட்டில் ஆகிடும். நான் சொன்ன மாதிரி பிளேஸ்மெண்ட். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த குரு அதிசாரம் என்பது சரியான பிளேஸ்மெண்ட்டை கொடுக்கும். வாழ்க்கையில் பிளேஸ்மெண்ட்டு தான் முக்கியம். நம்ம வந்து நம்மை சரியான இடத்தில் அமைத்துக்கொள்ள எல்லா வாய்ப்புகளும் வரும், அவ்வளோதான். பிறகு மீடியா துறையில் இருப்பவர்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். எந்த விஷயத்தில் அப்படின்னாக்கா, நம்ம ஒரு இன்டர்வியூ எடுக்கிறோம் அப்படிங்கும்போது ஆள் வந்து முன்னாடி இருக்கிறார், நம்ம பேசிக்கலாம் என்ன ஏதுன்னு சொல்லி அவருடைய கருத்துக்கள் தெரிஞ்சுக்கலாம். ஆனால் ஒரு ஆள் முன்னாடி இல்லாதப்ப அவர்களை பற்றி கமெண்ட் அடிக்கும்போது நமக்கு எங்கேயாவது வந்து நம்முடைய அந்த ரிவர்ட் பேக் ஆகிடும். அதாவது கமெண்ட் வில் கெட் பேக். அதனால் கமெண்ட்ஸை வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணுங்க. அதுதான் மீடியாக்காரர்களுக்கு. இருந்த போதிலும் உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் வராது. அது வந்து குரு வந்து நம்ம நல்லபடியாக பார்த்து கொள்வார். ஆனாலும் 4ஆம் இடத்து ராகு கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது தான். ஏனென்றால் அவர் குரு பார்வையில் இல்லாமல் ஆனால் குருவனுடைய நட்சத்திரத்தில் உட்கார்ந்துருக்கிறார் அப்படிங்கிறதுனால. பிறகு ட்ரேடிங் செய்பவர்களுக்கு அற்புதமான டைம். எல்லா விதமான ட்ரேடிங், அது ஆன்லைன் ட்ரேடிங்காக இருக்கட்டும் அல்லது வந்து ஷேர் மார்க்கெட்டு ட்ரேடிங்காக இருக்கட்டும், ஷேரில் வந்து நிறைய பங்கு கிடைக்கும் உங்களுக்கு. அது எப்படி சுவாமிஜி 2க்கு உண்டானவன் 2ஆம் இடத்துலேருந்து 8ஆம் இடத்துல இருக்கிறார் அப்படின்னா 2ஆம் இடமும் பணத்தை கொடுக்கும், 5ஆம் இடமும் அதோட சேர்த்து கொடுக்கும். அதனால் 5க்கு 5ல் உட்கார்ந்து இருக்கிறார் அப்படிங்கிறது குரு தானே, உச்சம் பெற்று விட்டார் இல்லையா. 2க்கு உண்டானவன் உச்சம் அடைக்கிறார் அப்படிங்கும்போது 2லிருந்து 8ஆம் இடம் அப்படிங்கிறது இந்த மாதிரி உழைப்பு திடீரென்று குடிக்க, அதாவது உழைப்பு இல்லாமல் இல்லை, உழைப்பு குறைவாக மென்டல் எபிலிட்டி அதிகமாக வைத்து பண்ணும்போது அதில் பணம் கண்டிப்பாக உண்டு. அதனால் ஷேர் மார்க்கெட்டு வந்து கொஞ்சம் நீங்கள் ஜாக்கிரதையாக வந்து புஷ் பண்ணினீங்கன்னாக்கா பணம் நிறைய கிடைக்கும். ஷேர் மார்க்கெட் மட்டும் இல்லை, ஸ்டாக்கிஸ்டாக இருப்பவர்களும் சரி, இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து இருப்பவர்களும் சரி, ஃபினான்ஸ் பண்ணுபவர்களுக்கு நிறைய ப்ராப்ளம் இருந்தது. அந்த ப்ராப்ளம் இதில் சால்வ் ஆகிடும். 5ஆம் இடத்துல சனி உட்கார்ந்தா 11ஆம் இடத்தை பார்ப்பார். 11ஆம் இடத்துல நீச்சமாக இருக்கிறார், 12க்கு உண்டானவன். அப்படிங்கும்போது கொஞ்சம் கிளிஷ்டமாக ஒரு சோதனை, என்னடா சோதனைன்னு நினைச்ச இந்த ஃபினான்சியல் திங்ஸ் அத்தனையுமே கிளியர் ஆகும். பேங்க்கில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த டார்ச்சர் எல்லாமே குறைஞ்சிடும். ஒர்க் பிளேஸில் உட்காரவே முடியாமல் அப்படியே முள்ளு மாதிரி இருந்திருக்கும். அதாவது இந்த பணம் சம்பந்தப்பட்ட ஃபினான்ஷியல் இதாகட்டும், ஈவன் வட்டி தொழில் நடத்துபவர்களாகட்டும், அப்படியே முள்ளு மாதிரி இருக்கும், அப்படியே உட்கார்ந்து. ஜென்ரலாகவே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய ஆஃபீஸுக்கு போனால் உட்காரவே முடியாது. அது என்னமோ பீஷ்மர் வந்து அம்பு படுக்கையில் படுத்த மாதிரி, நமக்கு என்னமோ முள்ளு படுக்கையில் உட்கார்ந்த மாதிரி, முள்ளு சேரில் உட்கார்ந்த மாதிரி இருக்கும், ஆணி வச்சு உட்கார்ந்த மாதிரி இருக்கும். அதெல்லாம் மாறும். ப்ளசண்ட்டாக ரிலாக்ஸ்டாக கொஞ்சம் மனசுக்குள்ளே வந்து ஒரு ரிலாக்ஸ்டு வரும். அதாவது ஒரு அப்பா அப்படின்னு நம்ம அது வந்து அந்த ரிலாக்ஸ்டு வந்து நான் ரிலாக்ஸ்டாக இருக்கேன்னு கூட சொன்னால் கூட பயந்துரும், அது போயிடுமோன்ட்டு அப்படியே ஓட்டுவோம். ஆனாலும் குரு 48 நாட்களுக்கு பிறகு மீண்டும் இங்கே 8ஆம் இடத்துக்கு வந்தாலும் வக்கர நிலை தொடர்கிறது. அது நமக்கு நன்மை தான். சரி, இப்போ சொந்த தொழிலுக்கு வரேன். சொந்த தொழிலில் வந்து முடிவெடுக்க முடியாத குழப்பமாக இருந்தது அத்தனையுமே இப்போ முடிவெடுக்க முடியும். விடலாமா வேண்டாமா, இல்லை இது புதிய ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கலாமா வேண்டாமா, நிறைய குழப்பங்கள் இருந்தது. ஃபினான்ஷியலாக நிறைய டெட்ஸ் இருந்தது, கடன்கள் இருந்தது. அதை வந்து குரு சரி பண்ணுவார். அது எல்லா சொந்த தொழிலும் சரி. புதிய தொழில் ஆரம்பிப்பதற்கு நல்ல ஒரு ஸ்டைஃபண்ட் கிடைக்கிறது, அதாவது ஒரு உதவித்தொகை கிடைக்கிறது. பிறகு உங்களுக்கு கடன் வந்து நீங்கள் கேட்டு ஒரு காலத்தில் கொடுக்கல அப்படிங்கிறவர்களும் உங்களுக்கு முன் வருவார்கள். உங்களுடைய திறமைகளை நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணுவது, தனி மனிதனுடைய ஞானத்தை வைத்துக்கொண்டு இந்த கன்சல்டன்சி ஏஜென்சி எல்லாம் யோசனை பண்ணுபவர்கள் இப்பொழுது தாராளமாக நடத்தலாம். ஏனென்றால் ராகு 4ஆம் இடத்துல குருவனுடைய நட்சத்திரத்தில் உட்கார்ந்து, குருவனுடைய நட்சத்திரம் வந்து இந்த உங்களுக்கு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 4ஆம் இடம் 8ஆம் இடம், பிறகு
12ஆம் இடம் ஆகிய இந்த 3 இடத்திலும் இருக்கு. அதுல 8, 9, 12 உங்களுடைய லக்னம், இதுல 2லையும் கலந்து இருக்கிறதுனால கன்சல்டன்சி, உங்களால வந்து உங்களுடைய யோசனை என்பது உங்களுடைய ஐடியாவை பணமாக்க மாற்ற முடியும். அதே போல கம்யூனிகேஷன்ஸ்ல மொபைல், எலக்ட்ரானிக் இந்த மாதிரியாக பிசினஸ் பண்ணுபவர்களுக்கு இது இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து மேலும் வரவையும் பணம் சேமிப்பை, அதாவது ஒரு எதிர்கால திட்டத்துக்கு உண்டான ஃபினான்சியல் பலம் கிடைச்சிடும். அதனால தொழில் பண்ணுபவர்களுக்கும் இந்த குருவனுடைய அமைப்பு என்பது பெரிய லாபத்தை கொடுக்கும். லாஜிஸ்டிக் வைத்து நடத்துபவர்களுக்குமே நல்ல லாபம் கிடைக்கும். இந்த ஷோரூம், காரு, பைக்கு, சைக்கிள், இந்த மாதிரி ஷோரூம்ஸ்ல வெஹிக்கிள் நிமித்தமா வைத்திருப்பவர்களுக்குமே இருந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கும். சரி, கம்ப்யூட்டர் செக்டர்ல, அதாவது ஐடி செக்டர்ல இருப்பவர்களுக்கு கொஞ்சம் சோதனை காலம் வந்து இப்போ வந்து ஆன்சைட் வந்தா போக வேண்டாம், மறுத்துருங்க. இட்ஸ் நாட் குட் டைம். ஏனென்றால் 12ஆம் இடத்தோட சம்பந்தப்படுகிறதுனால கொஞ்சம் பிரச்சனை. அதாவது குரு வந்து வக்கரம் ஆனதுக்கு பிறகு போய்க்கலாம். அதாவது நவம்பர் 11க்கு அப்புறம் குரு வக்கரம் ஆகிறார். அப்போ ஆன்சைட் ஜாப் எடுத்துக்கிடுங்க. அதுக்கு முன்னாடி வேண்டாம். ஏனென்றால் சுக்கிரன் நீச்சமாய் 3ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறார், நவம்பர் 3 வரைக்கும். அதனால முதல்ல வேண்டாம், அதுக்கப்புறம் ஆன்சைட் எடுத்துக்கிடலாம். பிறகு உங்களுடைய தொழிலில் இருந்த வம்புகள், கோர்ட்டு கேஸு, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சார்ட் அவுட் ஆகிடும். ஏதாவது ஒரு வழக்கு நிலுவையில் இருக்கிறது அப்படின்னாக்கா அதுக்கு உண்டான ஒரு அமைப்பு கிடைச்சு நீங்கள் புஷ் பண்ண முடியும். அதனால இந்த தொழில் ரீதியாக இருந்த பிரச்சனைகள், உங்களுடைய கம்பெனியினுடைய அந்த கேஸு, கோர்ட்டு கேஸ், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து சரி பண்ணிவிடலாம். இதுக்கெல்லாம் நல்ல ஒரு அமைப்பாக இருக்கிறது. ப்ராப்ளம் சால்வர். இந்த குரு வந்து உங்களுடைய ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணக்கூடிய ஒரு குருவாக அமைந்திருக்கிறார் அப்படின்னா அதில் டவுட் கிடையாது. கல்வி ஸ்தாபனம் வைத்து நடத்துபவர்களுக்கு இருந்த தேக்க நிலை மாறி அது வந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு, எல்லா ஆண்டர்பிரனருக்கும் ஆரம்ப நிலை சொந்த தொழில் தொடங்கினவர்களுக்கும் இது ஒரு பெரிய ஒரு மகத்தான ஒரு வாய்ப்பை கொடுக்கக்கூடிய ஒண்டர் ஃபென்டாஸ்டிக் மூவ்மெண்ட்னு சொல்லுவேன். ஃபென்டாஸ்டிக் வருகை 9ஆம் இடத்துக்கு அப்படி சொல்லுவேன். இவ்வளவு நன்மை பண்ணக்கூடிய குரு வந்து ஏதாவது கொஞ்சம் கெடுதி இருக்கா அவர்கிட்ட அப்படின்னாக்கா இருக்கு. நீங்க கௌரவம் ரொம்ப எதிர்பார்த்து சில இடத்துல வந்து கௌரவம் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால கௌரவத்தை எதிர்பார்க்க வேண்டாம். நம்ம உதவினவர்கள் நம்மளை வந்து அந்த அளவுக்கு நம்மளுக்கு தேங்க் பண்ணல, அவங்க அந்த ஒரு நன்றியை வந்து காண்பிக்கல அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இருக்கும். அது வந்து சூரியன் நீச்சமாக இருக்கிறதுனாலையும், சனி குருனாலே செமி சன்னியாசின்னு அர்த்தம். இதே சனி குருவனுடைய காம்பினேஷன் தான் உங்களை தொழில் அதிபராக மாற்றுகிறது இந்த நிலை. ஆனா உங்களை தொழில் அதிபராக மாற்றுவதும் அதே போன்று உள்ளுக்குள்ள ஒரு வைராகியத்தை உண்டாக்குவதும் இதே காம்பினேஷன். ஆன்மீகத்திற்கு நல்ல ஒரு அமைப்பு. இந்த தொழில் பெரிய பெரிய பிஸ்னஸ்மேன்லாம் வந்து ஒரு மாசத்துல ஒரு 3 நாள் டிசப்பியர் ஆகிடும். அதாவது மறைஞ்சிடணும், காணாம போயிடணும். அமைதியா ஆசிரமங்களுக்கு, ஆசிரமம்னா பயப்படாதீங்க, நல்ல நல்ல ஆசிரமங்கள். அப்படி இல்லையா, ஒரு அனாந்தரமா ஒரு தனியா ஒரு கோயில் எங்கேயாவது நதிக்கரையில், அந்த கோயிலுக்கு பக்கத்துல போய் ஒரு ரூம் எடுத்துக்கங்க. டெய்லி அந்த கோயிலுக்கு போங்க. 6 பக்கத்துல இருந்ததுன்னா அதுக்கு ஒரு ஸ்நானம் பண்ணுங்க, ரிலாக்ஸ்டா இருங்க. அப்படியே மனசு தயாரிடும் எல்லா முடிவுகளையும் எடுக்கிற மாதிரி. சனி மற்றும் குருனுடைய அமைப்பு நீங்கள் உங்களை செதுக்கிக் கொள்வதற்கு ஒரு நல்ல அமைப்பு. அதுக்கு தனிமை தேவை. தனிமைன்னா தனியா யாருக்கும் சொல்லாமே போகிறது, நீங்க சொல்லிட்டே போகலாம். இல்லை கூட ஒரு அசிஸ்டன்ட் உங்களுக்கு. இல்லை நான் ஆரம்பத்துல என் கையில ஒண்ணுமே இல்லைங்கிறது ஒரு பெரிய இழப்பே இல்லை. அதாவது சாஸ்திரமெல்லாம் என்ன சொல்றதுன்னாக்கா, நீதான் மூலதனம், அமைதியை போங்க, ஆனந்தமா வந்து அந்த தனிமையை வந்து பயன்படுத்துங்க. அதுக்கப்புறம் நீங்க வந்து யூ வில் பிகம் அ சென்டர், நீங்கள் மையமாவீர்கள் இந்த சமுதாயத்திற்கு. அந்த நிலை விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இருக்கு. அப்படின்னா இதுக்கு மேல நான் என்ன சொல்றது? அதனால எல்லாம் சுபமே. அதுல சின்ன ஒரு டிராபேக், அதையும் நான் சொல்லிட்டேன். அடுத்தது சொத்துகள் சேர்ப்பன அப்படின்னா, இழந்த உங்களுடைய வம்பில் இருக்கக்கூடிய உங்களுடைய சொத்து அடுத்தவர்களுடைய கைக்கு போனது எல்லாத்தையுமே மீட்டு எடுத்துடலாம். கடன் முதல்ல திரும்ப கிடைக்கும். நீங்க கொடுத்த கடன் அது கொடுப்பாரா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் போய் கைக்கு பணமே வந்துடும். அது ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். அதாவது நம்முடைய சொத்துக்கள் வந்து இழக்கக்கூடிய நிலைமையில் இருந்தாலும் மீட்டு எடுத்துரும். முக்கியமாக ஓம் கார்த்த வீரியார்ஜுனாய நமக அப்படின்னு சொல்லிட்டே இருங்க. இந்த ராகு 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பல இழப்புகளை உங்களுக்கு கொடுத்தது, அதையெல்லாம் மீட்டு எடுத்து
அதாவது அது சொந்தமாக இருந்தது தான் பிரச்சனை. அது அண்ணன் தம்பியாக இருக்கலாம், சித்தப்பா பெரியப்பாவாக இருக்கலாம், அல்லது மச்சினனாக இருக்கலாம், பங்காளியாக இருக்கலாம். அவர்களே நம்மளை வந்து ஃபினான்சியலா ஏமாற்றி விட்டார்கள் அப்படிங்கிறதான் தாங்க முடியாது. அதெல்லாம் திரும்ப கிடைச்சிடும். உங்களுக்கு கெயின் ஆகிடும். உங்களுடைய இழந்த விஷயங்கள், அடகு வச்சிருந்த நகைகளை மீட்டெடுத்துக்கலாம். இல்லை புதிதாக நகை வாங்க வேணாம், அது கொஞ்சம் டைம் ஆகும். குருவனுடைய பிளேஸ்மெண்ட், அதனால தான் நான் பிளேஸ்மெண்ட்னு சொன்னேன். பிளேஸ்மெண்ட் இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். சொத்துகள் வந்து இழந்த நம்முடைய, அதாவது சந்தேகத்திலிருந்த அடகில் இருந்த சொத்துக்களை மீட்டெடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது. அதே போல குழந்தை செல்வங்கள், இந்த உறவுகள்ல திருமணம் என்கின்ற உறவு நான் பேசாம விட்டேன். குழந்தை வரம் என்கின்ற வரம், இப்போ வந்து குழந்தை வரம், குழந்தைக்கு டிலே ஆயிட்டு இருந்தது, பிரெக்னன்சியில் இருந்த பிரச்சனைகள், இது அத்தனையும் நீங்கும். அதே போன்று உங்களுக்கு திருமண ஏற்பாடுகள், ரொம்ப நாள் வந்து இரண்டாம் திருமணம் வந்து குயிக்காக நடக்கும். ரொம்ப நாள் திருமணமே ஆகாம இருந்தவர்களுக்கும், இல்லை திருமணம் வந்து ஏதோ ஃபெயிலியர் ஆகி அதுக்கப்புறம் ஒரு 10 வருஷம் கேப்பு, 5 வருஷம் கேப்பு, இந்த மாதிரி குயிக்காக திருமணம் ஆகும். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு குழந்தை வரத்திற்கு உண்டான ஒரு அமைப்பு. இவர்களுக்கு இந்த ஒரு காலகட்டத்தில் ஒரு குழந்தை பிறந்ததுனாக்கா அம்பிகைக்கு அபிஷேகத்துக்கு கொடுக்கணும். ஆமாம், அதுவும் குரு வக்ரம் ஆன பிறகு குழந்தை பிறந்ததுனாக்கா சிவனும் அம்பாளும் இருக்கக்கூடிய கோயிலில் வந்து 2 பேருக்கும் அபிஷேகத்துக்கு கொடுங்க. அது ரொம்ப நல்லது. இந்த குழந்தை வந்து ஞானியாகவும் அதே போன்று பெரிய ஒரு பிசினஸ் மேக்னெட்டாகவும், அதாவது உலகம் முழுவதும் சுற்றக்கூடிய நல்ல ஒரு கீர்த்தி கொண்ட ஒரு குழந்தையாக பிறக்கும் அப்படிங்கிறத சந்தேகமே கிடையாது. காதல் விவகாரங்கள்ல இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். சரி, அடுத்தது டாபிக் படிப்பு. படிப்புல இருந்த அத்தனை பிரச்சனைங்க இருந்தால், சனி 5ஆம் இடத்துல இருக்க, 5க்கு உண்டானவன் மறைந்து இருந்தார் இல்லையா மிதுனத்துல, இப்போ ராகும் 4ஆம் இடத்துல இருந்தது. அந்த குறையெல்லாம் நீங்கி இப்ப படிப்புல தெளிவு பிறக்கும். அது நம்ம எலிமெண்ட்ரிலேருந்து எடுத்துக்கொண்டு யூஜி வரைக்கும், பிஜி வரைக்கும், பிஹெச்டி வரைக்கும். பிஹெச்டிலாம் நிறைய இது இருந்தது, கன்ஃபியூஷன்ஸ் இருந்தது, லேட் ஆகிட்டு, இரிட்டேஷன், ஒரு மாதிரி நமக்கு மேலே இருக்கிறவங்க வந்து ஒத்துக்கிடலை, அப்படியே ஒத்துக்கிட்டாலும் நம்மளால வந்து ப்ரெசென்ட் பண்ண முடியல ப்ராப்பராக. இது அத்தனை பிரச்சனைகளையும் வெளிநாட்டில் படிக்கிறவர்களுக்கு தலையை பிச்சுக்கிட்டு இருந்த நிலையெல்லாம் மாறி ஒரு நல்ல ஒரு தெளிவை கொண்டு நம்ம எதுக்கு ஆரம்பிச்சோமோ அதை வந்து அந்த கோலை நோக்கி போகக்கூடிய ஒரு அமைப்பு வருகிறது. படிப்பு படிக்கக்கூடிய மாணவர் செல்வங்கள் வந்து ஹயக்ரீவனுடைய உபாசனையும் ஹனுமனுடைய உபாசனை, ஹனுமன் சாலிசாங்கிறது பெஸ்ட். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அந்த ஹனுமன் சாலிசாவே உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பிரைட் ஃபியூச்சரை கொடுத்துரும். இந்த படிப்புலையும் கூட இந்த அதிகாரத்துக்காக, அதாவது ஐஏஎஸ் ஐபிஎஸ் இந்த மாதிரி நம்ம படிக்கிற படிப்புகள் வந்து கொஞ்சம் தேக்கமாக இருந்தது, ஹனுமன் சாலிசா சொல்ல 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 நல்லபடியாக வந்துடும். பிஸ்னஸ் படிப்பு, அது காமர்ஸ் ஆகட்டும், எம்பிஏ ஆகட்டும், என்ன பிஸ்னஸ் படிப்பு படிக்கிறவர்களுக்கும் இந்த குரு என்பது வரப்பிரசாதமாக இருக்கிறது. மெடிக்கல் சயின்ஸில் வந்து நான் வேண்டாம், எனக்கு வந்து ஒன்றுமே வேலை இல்லை, அதாவது என்னால் முடியாது, இது என்னுடைய சப்ஜெக்டே இல்லை என்பவரும் மீண்டும் வந்து படிக்க ஆரம்பித்து விடுவார். பிளாஸ்டிக் சர்ஜன் இவர்களுக்கு, இந்த படிப்பு படிக்கிறவர்களுக்கெல்லாம் ரொம்ப அற்புதமான ஒரு அமைப்பு. தொழிலிலும் கூட ஒரு டாக்டர் நான் வந்து என்னை சோபிக்கலை, நான் வந்து ஷைன் பண்ணலை என்பவர்களும் அவருடைய வாழ்க்கை மாறும். ஆக குரு என்பவர் விருச்சிக ராசி ஆகிய உங்களுக்கு மேஜிக்காக இருக்கிறார். அதிலும் கேட்டை நட்சத்திரத்துக்காரர்களுக்கு இருந்த பிரச்சனைகள் அத்தனையும் சார்ட் அவுட் பண்ணிடுவார். அப்போ மற்ற நட்சத்திரங்கள்னாக்கா எல்லா நட்சத்திரங்களும் கேட்டை தான் ரொம்ப அவஸ்தைப்பட்டது. அந்த நட்சத்திரக்காரர்கள் மீண்டு வந்து விடுவார்கள். ஹரிஹி ஓம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.